இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து கவர் பண்ண முடியும் இன்ட்ரடக்ஷன்றதை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பைத்தானா என்ன அது கூடயே மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பைத்தானை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பைத்தான் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம், பைத்தான் டவுன்லோட்னு சும்மா சர்ச் பண்ணுங்கள். வந்ததுமே பைத்தான் டவுன்லோட் வந்துடும். அதில் போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணிங்கனாலே பைத்தான் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பைத்தான் வந்து டவுன்லோட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஸோ நான் அதெல்லாம் காட்ட வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது எல்லாத்தையுமே காமனாக தெரியும். காமனாக தெரிஞ்சதை விட்டுட்டு எது தேவையோ அதை வந்து ஸ்பீடாக வந்து சொல்லி கொடுத்தா தான் அடுத்து நம்ம கெயின் பண்ண முடியும் நாலேஜை. ஸோ அதுக்காக தான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பைத்தான் வந்து என்னென்ன லாங்குவேஜெல்லாம் யூஸ் பண்ணுது அப்படின்ற பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பைத்தான் வந்து யார் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கொய்டோ வேன் ராசன்றவர் வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் பைத்தான் தான். அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தோம்னா இதை வந்து ஃப்ரீக்வெண்ட்லியாக வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் வந்து இதை வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும், லேர்ன் பண்ணிக்கிற முடியும். இதுக்கு எந்த ஒரு கோடும் கிடையாது, சின்டெக்ஸும் கிடையாது, ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து இதை வந்து எதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க, மிஷின் லாங்குவேஜ், டெஸ்டிங், சிஏஐ யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து இது வந்து எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது டெவலப் பண்ணுறது. ஸோ இது ஃப்ரீ தான் அண்டு செக்யூர்டும் கூட. ஸோ அதுக்கு டெஸ்க்டாப்ஸ்க்கெலாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து பேங்கிங் சாஃப்ட்வேர்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பில்லிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு ஃபுட்டு இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோ அந்த ஆர்டர்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கடுத்து மியூசிக் போடுறவங்களுக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க, கேமிங்ஸ், லைப்ரரி மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த பைத்தான் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஸ்கூல்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பைத்தானை வந்து. ஸோ அதுக்கடுத்து ரோல்ஸ் ஆஃப் பைத்தான் அதர் இண்டஸ்ட்ரியில் எப்படி பைத்தான்ஸை வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இது வந்து இப்போ ஹை பிச்சில் ஓடி இருக்க டேட்டா சயின்ஸ்க்கும் பைத்தான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் ChatGPT கூட பைத்தான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மிஷின் லாங்குவேஜஸ்க்கெலாம் அதாவது சிஎன்சி மிஷின்ஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து மிஷின் லாங்குவேஜுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து IoT இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணுறாங்க, வெப் அப்ளிகேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து சாஃப்ட்வேர் நம்ம எங்கே டெவலப் பண்ணால் ஈஸியாக அப்படி டெவலப் பண்ண அதில் காமிச்சிட்டேன். ஆனால் இதுக்கு ஒரு வெப்சைட்டே இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டீங்கனாலே டேரெக்டாக அந்த லிங்க்கு தான் ஓப்பன் ஆகும். ஆனால் வந்து நீங்கள் அதிலேயே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த இதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறவே வேணாம். பைத்தான் IDLEன்னு வரும், PyCharm இருக்கும். ஸோ இது மூலமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் காட்டுறாங்க. இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து என்னென்ன டைப்பில் வந்து இருக்குன்னா இதை வந்து இது மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். கால்குலேட்டர் மூலமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஷெல் மூலமாக வந்து ஷெல் மோடாக இது யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட் லைன் பை லைனாக அவுட்புட் வர்ற மாதிரியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ புதுசாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பேசிக்ஸ் ஆஃப் பைத்தான்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ், அதை வந்து என்னென்ன கால்குலேட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம்னா வேரியபிள்ஸ் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராம். அதாவது வேரியபிள்லாம் வேறு ஒன்றும் கிடையாது. வேரியபிள்லாம் A=10. ஏ தான் வந்து ஒரு வேரியபிள். பைத்தான் டேட்டா டைப்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, கமெண்ட் லைன் பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறாங்க, கீவேர்ட்ஸ் இன் பைத்தான்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வேரியபிள்ஸும் என்ன பார்த்துருவோம். இப்போ ஒரு 10ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அதை வந்து ஈக்குவல் டு போட்டு ஏ போடுவாங்களே, இது காமனாக எல்லாத்தையும் பார்த்துப்போம். அந்த ஏ தான் வேரியபிள். ஸோ அதைத்தான் வந்து A=10, 10=A, இதுக்கு ஈக்குவல் தான் அந்த ஏ. ஸோ அதைத்தான் அந்த ஏ தான் வேரியபிள்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்க வேரியபிள் வந்து ஹோல் நம்பர்ஸில் என்ன பார்த்தா 1, 3, 4, 5, 6, 7. ஸோ இதெல்லாம் வந்து ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஃப்ளோட் டெசிமல் நம்பர்ஸ்ன்னு என்ன பார்த்தா 9.5 இருக்கும், 5.6, அப்புறம் 0.001, ஸோ அப்புறம் 5.62 இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் வந்து டெசிமல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து ஸ்ட்ரிங்ஸ்னால் என்ன சொல்லுவாங்க, 2 அஃபாஸ்ட்ரஃபி போட்டு அதுக்குள்ளே இருக்க லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பூலியன்னு எதை சொல்கிறாங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸை தான் வந்து பூலியன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து A=true, பிரிண்ட் டைப் ப்ராக்கெட்டில் ஏ போட்டோம்னா அது என்னன்னு பார்த்தாப்புல இதை வந்து ஒரு எக்ஸசைஸாக கூட பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன வச்சு பாஸ் பண்ணி கூட எக்ஸசைஸாக கூட பண்ணுங்கள். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீ ஈஸியாக இதை நான் ஸ்பீடாக முடிக்கணுன்றக்காக நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக ஸ்பீடாக போட்டிருக்கேன். அதை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பைத்தானில் ப்ரீ டிஃபைன் ரிசல்ட் வேர்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தோம்னா இஃப், எல்ஸ், ஃபார், வைல், பிரேக், பிரிண்ட். அதுக்கடுத்து எலிஃப், நாட், இஸ், இம்போர்ட், எலிஃப். ஸோ அதுக்கடுத்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்துருவோம். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஒன்றும் கிடையாது, ஸோ மேத் கால்குலேட்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். அதாவது இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான்.
இப்போ ஆப்பிள் இஸ் ஈக்குவல் டு 5, ஆரஞ்சு இஸ் ஈக்குவல் டு 7 பிரிண்ட் போட்டு A + B அதாவது ஆப்பிள் ப்ளஸ் ஆரஞ்சு அப்படின்னா ஏன்னா நீங்களே கூட போடுறனா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஸ்டார் வரும், டிவைடனுக்கு ஸ்லாஷ் வரும், டபுள் ஸ்லாஷ்க்கு வந்து ஃப்ளோட் டிவைடன் வரும், அதுக்கடுத்து மாடுலஸ்க்கு பர்சன்டேஜ் வரும், எக்ஸ்பொனென்ஷியல்னால் வந்து ஸ்டார் அதாவது எக்ஸ்பொனென்ஷியல்னால் பவர் ஆஃப் அதாவது A to the power of B அதாவது இப்போ இதிலே சொல்லணும்னா அருண் ஸ்டார் பாலானா 5 பவர் ஆஃப் 3 அப்படின்னா என்ன நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். அதை கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே அதுக்கடுத்து ரிலேஷன் ஆர் கம்பேரிசன் என்னன்னு பார்த்தாப்புல ஸோ ஈக்குவல் டுனா டபுள் ஈக்குவல் டு வரணும், நாட் ஈக்குவல் டுனா ஃபர்ஸ்ட் ஃபீ மாதிரி போட்டு ஈக்குவல் டு வரணும். கிரேட்டர் தானே அது உங்களுக்கே தெரியும், லெஸர் தன்னாலும் உங்களுக்கே தெரியும் லெஸர் தானே இருக்கும். இப்போ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டுனா கிரேட்டர் போட்டு ஈக்குவல் போகணும், லெஸர் தானே ஆர் ஈக்குவல் டுனா லெஸர் ஆர் ஈக்குவல் டு போகணும். ஸோ அதுக்கடுத்து என்ன இப்போ பார்க்க போகிறோம்னா இப்போ சீமா இஸ் ஈக்குவல் டு 85 இருக்குது. இப்போ விஜயா இஸ் ஈக்குவல் டு விஜயா ப்ராக்கெட்டில் சீமா லெஸ்தனா ஈக்குவல் டு விஜயா. ஸோ இது என்னென்னு எக்ஸசைஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட போடுங்க. அதுக்கடுத்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் அண்டு டபுள் பார் அதாவது அது எனக்கே மறந்துடுச்சு, அது மறந்தே போயிடுச்சு எனக்கு. அது என்னதுன்னா இப்போ செமிகோலன் தான் நினைக்கிறது. இப்போ ட்ரூனா ட்ரூ வரும், ட்ரூ ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ் ட்ரூனா ஃபால்ஸ் வரும், ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ் வரும். ஸோ இப்போ வந்து A is equal to 10, B is equal to 5 print A greater than or equal to 15 and B less than or equal to 5. ஸோ அது என்ன நீங்களே கால்குலேட் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதுக்கடுத்து ஆர் அதுக்கு வந்து ட்ரூனா ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூனா ட்ரூ ஃபால்ஸ்னா ட்ரூ, ஃபால்ஸ்னா ஃபால்ஸ். இப்போ A is equal to 10, B is equal to 5 print A greater than or equal to 15 or B first B is equal to 5. அது என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஆன்சரை. நாட் ஸோ ட்ரூ இஸ் ஈக்குவல் டு ஃபால்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. இப்போ A is equal to 10 இருக்குது, B is equal to 5 இருக்குது. பிரிண்ட் நாட் A டபுள் ஈக்குவல் டு 10 ஆர் B. இதையும் கமெண்ட் செக்ஷன்லேயே போடுங்க. அதுக்கடுத்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னான்னு பார்த்துருவோம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒன்றும் கிடையாது. ஸ்டார் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாஷ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதுதான் வந்து இப்போ வந்து அஜய் இஸ் ஈக்குவல் டு 10 இருக்குது. ஸோ இப்போ அஜய் இஸ் ஈக்குவல் டு 10 இருக்குது. இப்போ அஜய் ப்ளஸ் ஈக்குவல் டு 5 அஜய் இஸ் ஈக்குவல் டு அஜய் ப்ளஸ் 5 ப்ராக்கெட். இப்போ இதுக்கு வந்து அஜய் இஸ் ஈக்குவல் அஜய் மைனஸ் ஈக்குவல் டு 8, அஜய் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு 2, அஜய் ஸ்லாஷ் ஈக்குவல் டு 3, பிரிண்ட் அஜய் விநாயக் 4000, விநாயக் 9000, minus is equal to 500, star is equal to 3, Vinayak star is equal to 4, print Vinayak. அதுக்கடுத்து மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்னன்னு பார்த்துருவோம். இப்போ டீம் போட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஃபீல ரோஷினி, விஜயா, வினயா, சீமா. அதுக்கடுத்து பிரிண்டில் அருண், நாட் இன் டீம். ஐடென்டிஃபை த ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இப்போ இந்த மேலே கொடுத்துருக்கோம்ல, இதுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தெரிஞ்சிச்சுன்னா. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது எல்லாத்துக்குமே வந்து ஃபஸ்ட்டு ஆன்சரை போட்டுட்டு அதில் பார்ட் B ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐடென்டிஃபை ஆப்ரேட்டர் செக் வெதர் த கிவன் வேரியபிள் இஸ் சிமிலர் ஆர் நாட். சீமா இஸ் ஈக்குவல் 80, வினயா இஸ் ஈக்குவல் 50, சீமா இஸ் ஈக்குவல் 70. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது ஃபுல்லாமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். எதுக்காகனா வந்து டயத்தை வந்து குறைக்கிறதுக்காக தான். சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணி போவாங்க. ஸோ அப்படி தான் ஒன்றுமே புரியாது. தெரியாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட் Bயில் வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாகவே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து பைத்தான் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.